நாமக்கல்லில் அஞ்சல் கோட்டம் சார்பில் இல்லந்தோறும் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அஞ்சல் துறை பணியாளர்கள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் இல்லந்தோறும் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் அஞ்சல் கோட்டம் சார்பில் நடைபெற்ற இல்லந்தோறும் மூவர்ண கொடி பேரணியை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திருமதி இரா இந்திரா நாமக்கல் தலைமை அஞ்சல் அலுவலகம் முன்பிருந்து தொடங்கி வைத்தார். இதில் அஞ்சல் கோட்டத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் பலரும் கலந்து கொண்டு கையில் தேசிய கொடி ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். இந்த பேரணியானது நாமக்கல் டாக்டர் சங்கரன் சாலை, திருச்சி சாலை, பழைய பேருந்து நிலையம், மோகனூர் சாலை வழியாக சென்று மீண்டும் தலைமை அஞ்சல் அலுவலக வளாகத்தில் நிறைவடைந்தது. மாவட்டத்தில் அனைத்து அஞ்சல் அலுவலகங்களிலும் மூவர்ண கொடி விற்பனையும் நடைபெறுகிறது. அனைவரும் மூவர்ண தேசிய கொடியை வாங்கி தங்கள் இல்லங்களில் பறக்கவிட வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த பேரணி நடைபெற்றதாக அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் இரா இந்திரா தெரிவிக்கிறார். இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஏற்றும் நிகழ்வு இந்தியா முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் நாமக்கல் அஞ்சல் கோட்டத்தின் சார்பாக ஒரு பேரணியானது நடைபெற்றது. மக்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி இந்த சுதந்திர தின நிகழ்வுகளை சந்தோஷமாக கொண்டாடும் விதத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் இல்லத்தில் இதே மூவர்ண கொடியை ஏற்றி சுதந்திர தின கொண்டாட்டங்களை கொண்டாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான தேசிய கொடி விற்பனையும் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு தலைமை அஞ்சலகங்கள் மற்றும் இங்குள்ள 53 துணை அஞ்சலகங்களிலும் விற்பனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டுதோறும் இதுபோன்ற விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு தாங்கள் ஏற்படுத்தி வருவதாக அஞ்சலக பணியாளர் விக்னேஸ்வரி கூறினார். மக்களிடம் தேசிய ஒருமைப்பாட்டையும் சுதந்திர விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும் விதமாக இந்த பேரணி நடைபெற்றது. மேலும் நாமக்கல் அஞ்சல் தபால் தலைமை அஞ்சல் நிலையத்தில் ஒரு செல்ஃபி ஸ்டாண்ட் வைக்கப்பட்டுள்ளது. அதில் பொதுமக்கள் அனைவரும் மூவர்ண கொடியோடு செல்ஃபி எடுத்து அதை ஹர்திரங்கா போர்ட்டலில் அப்லோட் செய்து தங்கள் பங்களிப்பை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை போற்றும் வகையில் இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஏற்றும் நிகழ்வு அனைவரிடமும் வரவேற்பை பெற்றுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன்.